Good evening, everyone. We are pleased to welcome all of you to the free introductory webinar on Clinical Acupuncture Training Program conducted by MIH Institute. MIH Institute is one of the institutes that has introduced and conducting medical related courses such as medical English, pharmacy, nursing assistant, dental assistant, and caregiving. We have a well experienced panel of lecturers and aimed at providing standard professional medical related courses. Presently, we have established our branches in Colombo, Trincomalee, and Kottagalam. Today, we MIHS Institute is glad in introducing our clinical acupuncture training program for fourth intake. And today we have Dr. Faiz with us, who is the lecturer for the program and the speaker of today's event. And I am very much pleased in introducing Dr. Faiz. He is a Unani physician, graduated from Faculty of Indigenous Medicine, University of Colombo, and he is holding a diploma in acupuncture and he is well experienced in the field. So this is over to you, sir. And dear doctors and dear participants, please keep your microphone mute, and if you have any queries, you can ask at the end of the session. This is over to you. Understand? Don't understand. Didn't get. Yeah, better. Okay, boy, and then oh, joke.
ப்ராப்ளம் இருக்கு. நாங்க வந்து முதலாவது இந்த அக்யூபஞ்சர் கோர்ஸ் சம்பந்தமாக சில இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்றால், நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட ஓன் ஃபீல்டில் வந்து நாங்கள் ஃபெமிலியராக இருப்போம். எங்களோட ஓன் ஃபீல்டு ஒன்று இருக்கும். நாங்கள் ஈவன் சித்தியோ ஆயுர்வேதையோ யுனானியோ அதில் ஈவன் மாஸ்டராக கூட நாங்கள் இருக்கலாம், ரைட்? அப்போ அதில் வந்து எங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், ஏன் நம்ம அடுத்த வேற ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸுகள் படிக்க வேண்டிய காரணம் என்ன என்று பார்த்தோம்னால், நம்ம வந்து எங்களோட ஒரு ட்ரீட்மெண்ட்டோட ஒரு கம்பைன் ட்ரீட்மெண்ட் செய்யும் போது இன் ஃபியூச்சர் எல்லாருமே ஸ்பெஷலி டார்கெட் பண்றோம் பிரைவேட்டை. அப்ப பிரைவேட்டை டார்கெட் பண்ண மெயின் அந்த எல்லாரும் நோக்கமா தான், ரைட்? சர்வீஸ் மைண்ட் இருக்கும் ஒரு பக்கம் நாங்கள் சர்வீஸ் மைண்ட்ல செய்வோம். மற்றும்படிக்கு எங்களோட பிரைவேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றது பார்ப்போம். அப்ப ஒரே எங்களோட ஃபீல்ட்ல படிச்சவங்களை கம்பீட்டேட் பண்ணும்போது என்ன நடக்கும்? பேஷண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கறது கூடிய அளவுக்கு குயிக் ரிலீஃப் எதிர்பார்க்கும். இப்போ குயிக் ரிலீஃப் வந்து எங்களோட மெடிசின்ஸ் மூலம் கிடைக்கிறத விட எங்களோட ப்ராக்டிக்கல் அனுபவத்தில் கதைக்கப்பட்டால் கூடிய அளவுக்கு ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் எக்ஸ்டர்னல் தெரப்பி செய்யும் போது கூடிய அளவு குயிக் ரிலீஃப் கிடைக்கும். எங்களோட மெடிசின்ஸ் ஒர்க் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப அந்த இதுக்கு இனிஷியல் ஸ்டெப்ஸ்லேயே வந்து நாங்க வந்து அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா இருந்தால், பேஷண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் விசிட்ல வந்து போகும்போதே எக்ஸ்டர்னல் தெரப்பியோட ஒரு சின்ன ரிலீஃபோட போகும். அப்ப அந்த பேஷண்ட்டுக்கு எங்களோட நம்பிக்கை வரும், அந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்றதுக்கு எண்ணம் வரும். அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜ்ல நாங்கள் பார்த்த விஷயங்கள் என்னென்றால், ஈவன் மெடிசின்ஸை குறைச்சி 7 மாதத்துக்கும் இன் ஃபியூச்சர் வந்து மெடிசினல் கோர்ஸ் கூடும்போது அதை பேஷண்ட் ரெஃபர் பண்ணிடாது. அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து மெடிசின்ஸை கோஸ்ட்டை குறைச்சி எக்ஸ்டர்னல் தெரப்பி மூலம் கியூர் பண்ணக்கூடிய இதுகளை நாங்கள் மேற்கொள்ளணும். அப்போ இன் காம்படிஷன் நான் வரும்போது எங்களுக்கு உதாரணம் வந்து எங்களை சேம் காலேஜஸோ அல்லது வேறு யாரோ எங்களை கம்பீட்டேட் பண்ணும்போது எங்களுக்கு 2-3 வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் தெரியுமா இருந்தால், இது விசேஷமா வந்து அக்யூபஞ்சர், கப்பிங், ரைட், அதில் சேர்த்து வேற என்னென்ன செய்யணுமோ அதை செய்யும் போது குயிக் ரிலீஃப். அப்ப இன் ஃபியூச்சர் நாங்க வந்து எங்களை குயிக்காக செய்யலாம், ரைட் ரைட் ரைட். அப்ப ஒரு காரணம் எங்களோட ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ்களை நாங்கள் கம்பைன் பண்றதுக்கான காரணம் என்றால் இன் ஃபியூச்சர்ல வந்து குயிக் ரிலீஃப் கிடைக்குது. நாங்கள் பார்க்குறோம். உதாரணமா வந்து இப்போ எங்களோட மெடிசின்ஸோடைய எங்களோட ட்ரீட்மெண்ட் எங்களோட வர்மாவோடையோ சேர்த்து இன்னும் மேலதிகமாக செய்யும் போது குயிக் ரிலீஃப். ஸ்பெஷலி அக்யூபஞ்சர் வந்து என்னத்துக்கு பார்த்தோம்னா நர்வஸ் சிஸ்டம், அதே மாதிரி லோக்கோமோட்டர் சிஸ்டம், அதுல வெரி எஃபெக்டிவ், ரைட்? நான் வந்து ஒரு 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 உங்களுக்கு தெரப்பியூட்டிக்கலா அக்யூபஞ்சரை படிக்கிறத விட இல்லை, கிளினிக்கல் அக்யூபஞ்சர் போட்டிக்கிற இந்த கோர்ஸ்ல பிரதான நோக்கம் என்னவென்றால் பிராக்டிஸ்ல பண்ணக்கூடிய, அதே மாதிரி பிராக்டிஸ்ல குயிக் ரிலீஃப் கண்ட பிராக்டிக்கலா பார்த்த விஷயங்களை ஷேர் பண்றது. இதுதான் இங்க உள்ளது. இப்போ நான் வரும் தியரியை உங்களுக்கு மட்டும் கொண்டு போற இல்லை, சரிதானே? அப்ப நாங்க ஏன் ஆல்டர்னேட்டிவ் போகணும்னால் இன் ஃபியூச்சர் நான் சொன்ன மாதிரி குயிக் ரிலீஃப் ஏற்படுத்துறது. அப்ப நாங்க எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தோம் என்றால் எங்களோட சேம் காலேஜஸ் வந்து அல்லது எங்களோட சீனியர்ஸ் வந்து அல்லது ஈவன் கன்சல்டன்ட்ஸ், ரைட், பல காலம் அனுபவம் கொண்டாங்களோட கம்பீட்டேட் பண்ணும்போது அவங்களோட லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சரியா இருக்கும், அவங்களோட ட்ரீட்மெண்ட் சரியா இருக்கும், ஆனா கொஞ்சம் லாங் டேர்ம் எடுக்கும். ஆனா நாங்க வந்து அதே இடத்துல வந்து ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ்களை இன்க்ளூட் பண்ணி செய்யும் போது பேஷண்ட்ஸ் குயிக் ரிலீஃபை காணுது. குயிக் ரிலீஃபை காணும் வந்தால் பேஷண்ட்ஸ் என்ன செய்யும்? கூடிய அளவு எங்களோட சைடுக்கு வரும். ஈவன் இந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக்ஸுக்கும் அதே மாதிரி தான், இதுலேயும் அப்படித்தான், ரைட்? அப்ப அதன் அடிப்படையில பார்த்த மாதிரி இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் படிக்கிறதுங்க அட்வான்ஸ் அதான், ரைட்? அதே மாதிரி இதை எடுத்த மாதிரி இருந்தால் ஏன் அக்யூபஞ்சர் ஐகாவுடா போற கோர்ஸ்ல வந்து பெனிஃபிட் என்ன
மற்ற கோர்சஸை விட மற்ற அக்யூபஞ்சர் கோர்சஸை விட பெனிஃபிட் டிஃபரன்சியேஷன் என்னன்னு பார்த்தமா இருந்தால் பிரதானமா வந்து இப்ப நாங்க வந்து 98ஆம் ஆண்டு பாஸ் அவுட் அக்யூபஞ்சர் 1998. அதுவும் வந்து மெடிசின் ஆல்டர்னேட்டிவா ப்ரொஃபஸர் ஆண்டன் ஜெயசூரியோட இதுல செய்தாங்க. அந்த நேரம் அதாவது எங்களோட செகண்ட் இயர் டைம், கேம்பஸ் செகண்ட் இயர் டைம், அந்த டைம்ல இருந்து பேஷண்ட்ஸோட எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிது ஹாஸ்பிட்டல்ல மேக்சிமம் பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்றது. ஒரு நாளைக்கு 20 பேர் அப்படியாவது எங்களை ப்ராக்டிக்கலா சார் விடுவார். அப்ப அந்த நேரம் இருந்தே நாங்க ப்ராக்டிஸ்ல இருந்து கொண்டிருக்கோம் அக்யூபஞ்சர், ரைட்? அதோட இந்த இதுல பெனிஃபிட் எங்கட வந்து இப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல வழங்கப்படுற அந்த நாலேஜ் வந்து எம்டிக்குரிய சிலபஸ், அக்யூபஞ்சர் எம்டிக்குரிய சிலபஸ். அப்ப அதுல மேக்சிமம் டிசீஸ் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு இந்த தெரபியூட்டிக்ஸ்ல. அதே மாதிரி இதுல நாங்க சில பேக்கேஜஸ் தருவோம். அந்த பேக்கேஜஸ்ல வந்து ப்ராக்டிக்கலா நாங்க செய்த கேஸ்கள் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவோம். அதாவது வெரி இஃபெக்டிவ் அக்யூபஞ்சர்ல. இப்ப நாங்க எல்லாருமே எங்களோட ட்ரீட்மெண்ட் சேர்த்தான் அக்யூபஞ்சர் கம்பைன் பண்ண போறோம், ரைட்? இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை ஹாஸ்பிட்டல் எடுத்த மாதிரி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அக்யூபஞ்சர் கிளினிக் போய் கொண்டிருக்குது. ஹாஸ்பிட்டல்ல மெடிசின்ஸை பெரிய அளவுக்கு நாங்க கன்சிடர் பண்ணல, ஒயில மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம், மற்றும்படிக்கு அக்யூபஞ்சர். அப்ப அந்த பேஷண்ட்ஸ்ல கண்ட ரிலீஃப்ஸ்கள் எவ்வளவு குயிக் ரிலீஃப் ஆகல கண்டம் கம்பைன் பண்ணும்போது இதுகளை தான் நம்மளோட ஷேர் பண்ண போறோம். அதே மாதிரி இதுல நீங்க பார்த்த வணங்கம் வந்து நாங்க இப்போ உதாரணமா நீங்க நோட்ஸா படிப்பீங்க. நோட்ஸா படிச்சா நாங்க வந்து ஏற்கனவே 5 வருஷம் தனியே நோட்ஸை படிச்சு வச்சுக்கிட்டோம். இன்னும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸோ ஓவர் த ஃபோன், த்ரூ த ஃபோன் நீங்க ட்ரீட் பண்ணக்கூடிய மாதிரி நாங்க இதுல ஸ்லைட்ஸ்களை வந்து ரெடி பண்றோம். அதே மாதிரி உங்களோட ஃபோன்ஸ்களுக்கு வந்து ஃபோல்டர்ஸை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம், ரைட்? அந்த நோட்ஸ்ல வந்து ஃபோல்டர்ஸ்லாம் வரும், ரைட்? அப்ப அதை நீங்க வந்து ஈஸியா வந்து ஓபன் பண்ணி கையில வச்சு பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணக்கூடிய அடிப்படையில் ஈஸியா செய்திருக்குது, ரைட்? இது வந்து எப்படி என்றால் த்ரூ த புக் என்னென்ன பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்றாங்க, அந்த பாயிண்ட்ஸ்கள் எங்க இருக்குது, இந்த விஷயங்கள் மென்ஷன் பண்ணப்படுது, ரைட்? அதே மாதிரி உதாரணம் பாருங்க, நீங்க வந்து ஒரு டிசீஸை ட்ரீட்மெண்ட் பண்றீங்க உங்களோட மெடிசினோட. ரெண்டு வகையா இருக்கு டிசீஸ் ட்ரீட்மெண்ட். ஒன்று சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், அடுத்தது வந்து நம்மளோட தெரபியூட்டிக், அதாவது கிளியரா வந்து ஒரு டிசீஸை வந்து கியூர் பண்றது, ரைட்? இப்போ சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் உதாரணம் ஒரு பெயினோட ஜாயின்ட் பெயினோட வரக்கூட இனிஷியேட் பண்றோம். இமீடியட் நம்ம என்ன செய்யறோம், அனர்ஜெசிக் ஆக்ஷனுடைய ஒயில்ஸை வந்து ஃபர்ஸ்ட்ல அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணால் பெயின் வந்து பேஷண்ட்டுக்கு ரிலீஃப் ஆகும். இது தொடர்ந்து அப்ளை பண்ணி கொண்டே இருக்கணும். ஏன் பட் இந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு அந்த கோர்ஸை ட்ரீட் பண்ணாம சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் செய்யுது, ரைட்? அப்ப அது வந்து பெர்மனன்ட் இல்லை. சிம்டமேட்டிக்கா ட்ரீட்மெண்ட் செய்வது பெர்மனன்ட் இல்லை. இது மாதிரி தான் அக்யூபஞ்சர் கோர்சஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் சமீப காலமாக பார்த்தது என்னென்றால் அக்யூபஞ்சர் கோர்ஸ் எங்கேயோ செய்திருக்கிறாங்க, ரைட்? அல்லது கொரியன் அக்யூபஞ்சர் இதுல செய்திருக்கிறாங்க. அப்ப அவங்கள பார்த்த மாதிரி இருந்தால் உதாரணம் ஒரு நீ ஜாயின் பெயின் எடுத்த மாதிரி இருந்தால் நீ ஜாயின் பெயினுக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்க நீடில் பண்ணுவாங்க, சரியா? நீ ஜாயின் பெயின் நீ ஜாயின்ட சுத்தி உள்ள சில பாயிண்ட்ஸும் ஜஸ்ட் அனர்ஜெசிக் பாயிண்ட்ஸும் நீட் பண்ணுவாங்க. இதைத்தான் பார்த்தேன். ஏன்னா அவங்களோட இதுகள் அப்படிதான் அமையுது. தியரி எப்படி அமையுது என்றால் அந்த சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். பட் ஒரிஜினல் அக்யூபஞ்சர் தியரி எடுத்த மாதிரி இருந்தால் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்டோட கோசேட்டிவ் மெட்டர் ரிமூவ் பண்ற சில பாயிண்ட்ஸ்கள் இருக்கு. இது இவங்களுக்கு தெரியுது இல்லை. அதாவது அந்த பாயிண்ட்ஸ்கள் வந்து வெவ்வேறு இடங்கள்ல அமைஞ்சிருக்கும். லோக்கலா அவரோட எங்க பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தவிர உதாரணமா பார்த்தோம்னா இப்போ வெஸ்குலர் சிஸ்டம்ல வரக்கூடிய டிசீஸ்னால் வெஸ்குலர் சிஸ்டத்துல கரெக்ட் பண்றதுக்குரிய பாயிண்ட்ஸ் வேற இருக்கும், மஸ்குலர் சிஸ்டத்துக்கு வேற இருக்கும், நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஸ்பெசிபிக் பாயிண்ட் இருக்கும், எண்டோக்ரைன் சிஸ்டத்துக்கு வேற பாயிண்ட்ஸ். இது இவங்களுக்கு தெரியுது இல்லை. யாருக்கு? அதாவது கோமன ஷார்ட் கோர்சஸ் செய்யறவங்களுக்கு தெரியுது இல்லை. காரணம் என்னன்னா அவங்க வந்து அதாவது சிம்டமேட்டிக் அந்த பெயின் எல்லா இடத்துல மட்டும் டார்கெட் பண்ணி கொண்டிருக்கு. அதனால ஒரிஜினல் எம்டி தியரி வந்து எங்கென்றால் அந்த கோசேட்டிவ் ஃபேக்டர் என்ன, எலிமெண்டல் பேலன்ஸ் என்ன என்று பார்த்து அது அவ்வளோ உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு ஆஸ் அ டயக்ராம், ஒரு ஜேபிஜி ஃபைல் பிக்சர் மாதிரி. அப்ப அதுல ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு வழங்கப்படுது, ரைட்? அப்ப அந்த இதுகள் நாங்கள் இதில் மெயினா டார்கெட் பண்ணோம். அதான் இதுல பெனிஃபிட் வந்து ஐகாவோட அந்த கோர்ஸ்ல வந்து உள்ள பெனிஃபிட். அதே மாதிரி நாட் ஓன்லி அக்யூபஞ்சர், இதுல வந்து அக்யூபஞ்சர் மட்டும் இல்லை, ஒரிஜினல் ஆன்சியன் கிரீக் தியரி, அதாவது ஒரு டிசீஸ் எடுத்தோம்னா டிசீஸை எப்படி ஈஸியா
நாங்கள் வந்து என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு மாற்றம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறதும் அதை கரெக்ட் பண்ணுற ஈஸி வே அது வந்து நம்மளோட ஃபார்மகாலஜியோட இருக்காது, நம்மளோட தியரியோட இருக்காது. ரைட்? அப்படியான இதுகளும் இதில் மென்ஷன் பண்ணப்படுது. ரைட்? அப்போ இதில் வந்து நாங்கள் மெயினாக வந்து நாங்கள் கவர் பண்ணுற ஏரியாஸ் எடுத்தோம்னால் தியரிஸ் ஆஃப் அக்யூபஞ்சர் தியரியில் என்னென்ன, ரைட்? அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் என்னென்ன, மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ரைட்? இதில் ஸ்லைட்ஸில் கொஞ்சம் இதாக இருக்கும், உங்களுக்கு இதில் அனுப்புகிறோம். ரைட்? மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அதே மாதிரி அக்யூபஞ்சர் நீடில்ஸ், என்னென்ன அக்யூபஞ்சர் நீடில்ஸ் இருக்குது, என்ன டைப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், போஸ்டர்ஸ் என்ன, ரைட்? அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் இன் அக்யூபஞ்சர், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எப்படி பார்க்குறோம், இந்த இதெல்லாம் வந்து இன்ட்ரடக்ஷனில் இதில் மென்ஷன் பண்ணப்பட்டது. நான் இதில் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து இதில் போடுபடும், அது ஜஸ்ட் பாருங்க. எனக்கு அந்த பவர் பாயிண்டில் வந்து சின்ன ஒரு பிள்ளை நடந்துட்டு அதனால சரியான முறையில் ரன் பண்ணிக்கலாமல் இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற அப்பரேட்டஸ் என்ன, எப்படி நாங்கள் ஸ்டெரிலைசேஷன் செய்யலாம், அதாவது டோட்டல் தியரி இன்ட்ரடக்ஷனில் வழங்கப்பட போகுது. டோட்டல் தியரி உண்மையிலேயே ஒரு 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 மனுஷன் படிக்க வேண்டிய விஷயங்கள்ல வந்து பிரதானம் ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு முதல், ஒரு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு முதல் அதில் ப்ரிகாஷன்ஸ் என்ன, அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இதான் நான் கட்டாயம் படிக்கணும். ஒன்று செய்யறதுக்கு முதல் இது ப்ரிகாஷன்ஸ் என்ன, காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இந்த இதுகள் நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். அப்போ அந்த விஷயங்கள் நாங்கள் இதில் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். இதில் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் வீடியோஸ் ஊடாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணப்படும் பாயிண்ட் செலெக்ஷன் எப்படி. அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக ட்ரிங்கோவை பொறுத்தவரை கூடிய அளவுக்கு பேஷண்ட்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ். அப்போ அவங்களில் நாங்கள் பார்க்கலாம், அவங்களோட இதுகளை பார்க்கலாம், ரிலீஃப்ஸை பார்க்கலாம். ரைட்? அதே மாதிரி நீடிலிங் டெக்னிக்ஸ் இதுகள்லாம் வந்து உங்களை ஒவ்வொருத்தருக்கும் கைட் பண்ணப்படும். அதாவது இந்த கோர்ஸ் முடிவில் நீங்கள் இதுவரை நாங்கள் 3 பேச்சஸ் செய்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் கோர்ஸ் முடிவில் அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கைட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, செய்கிறாங்க. அதே மாதிரி ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சர்டிஃபிகேட் உள்ளாக்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சப்ளை பண்ணது சாமான். என்ன முதல் கேள்வி வாங்கினது அவங்கள்ட்ட பண்ணால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் இதுவரை கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் உள்ள அடிப்படையில் எந்தெந்த டாக்டர்ஸ் வந்து நீட் கொடுக்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த சாமான் அவ்வளோ வரைக்கும் வழங்கப்படுது. என்னால் அவங்க ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணப்பட்டீங்க அடிப்படையில். சரிதானே? அப்போ அந்த ஒரு பெனிஃபிட் எங்களை இதுக்குள்ளாக இருக்குது. அப்போ இதில் வந்து பிரதானமாக நாங்கள் கவர் பண்ணுற ஏரியாஸ் இன்ட்ரடக்ஷன் வேறம். நெக்ஸ்ட் டாக்டர். அதே மாதிரி கட்டாயம் நாங்களுக்கு தேவை டெர்மினாலஜி, என்னென்ன டெர்மினாலஜி நாங்கள் வந்து அக்யூபஞ்சரில் யூஸ் பண்ணுறோம். ரைட்? அவங்க டெர்மினாலஜிஸ் வித்தியாசமாக இருக்கும். ரைட்? அப்போ அது சம்பந்தமான ஃபுல் இது வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷனில் வழங்கப்படும். அதாவது மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற வேர்டுகள், ரைட்? அந்த இதுகள் வழங்கப்படும். ரைட்? அதே மாதிரி அனட்டமி ஆஃப் அக்யூபஞ்சர் கூட வந்து இப்போ அதாவது இப்போ நம்மளோட நார்மல் அனட்டமி தான், அதனால் அங்கே உள்ள அனட்டமி என்னன்னா சேனல்ஸ். அவங்களோட மெயினாக வந்து சேனல்ஸ் என்னென்ன 12 ரெகுலர் சேனல்ஸ், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சேனல்ஸ், ஓர்கன்ஸ் மென்ஷன் பண்றாங்க. அந்த சேனல்ஸ் எந்த வேயில போகுது, எவ்வளவு பாயிண்ட் லொக்கேட் ஆகிக்குது, எது டேஞ்சரஸ் பாயிண்ட், அதுல எப்படி நீடில் பண்ணணும், அதே மாதிரி ஓர்கன்ஸ் என்ன மாதிரி அக்யூபஞ்சர் பிரிக்குது, என்னென்ன டிஷ்யூஸ் அவங்களோட மெயினா இருக்குது, இது சம்பந்தமா கொஞ்சம் நம்மளோட சேம் அனட்டமி நம்மட ரைட், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் அக்யூபஞ்சர் படி பாயிண்ட் செலெக்ஷன், அதே மாதிரி டிஷ்யூ செலெக்ஷன், ஓர்கன்ஸ் கிளாசிபிகேஷன்ஸ், அந்த ஓர்கன்ஸ்ல போலாரிட்டி என்ன, என்னால் இது தெரிஞ்சாதான் எங்களோட ஒரிஜினல் அந்த என்ன பேலன்சிங் தியரி செய்யலாம். இப்போ இந்த பேலன்சிங் தியரி இந்த சேனல்ஸ் மட்டும்தான் அந்த நார்மல் அக்யூபஞ்சர் கோர்ஸ்ல மத்தாக்கள் படிக்கிறாங்க. எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குது, அது என்னத்துக்கு யூஸ் பண்றது. ஆனால் இதுல அட்வான்ஸ் என்னென்றால் நாங்கள் சரியான ஒரு கரெக்ஷன் செய்யணுமா இருந்தால், உதாரணமாக ஒரு ஓர்கன் எக்ஸஸாக இருந்தால் அதுக்கு கப்பல் ஓர்கன் ஒன்று இருக்கும், அது டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ எக்ஸஸ் டெஃபிஷியன்சி தான் டிசீஸுக்கு காரணம்னு சொல்லி அந்த டெஃபிஷியன்சியை பேலன்ஸ் பண்ணுற தியரி தான் ஒரிஜினலாக வந்து கியூரிட்டிவ் தியரி. அப்போ அதுதான் எங்களை இதில் மெயினாக இருக்குது. உதாரணமாக இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அதாவது வரும் தியரட்டிக்கல் பார்ட் தானே, இதில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு எப்படி வரும். நாங்கள் எல்லாம் வந்து இப்போ உதாரணமாக
சில கேசஸ் ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கேசஸ் எல்லாம் வந்து அக்யூபஞ்சரும் தனி ஒயிலாலையுமே கிளியர் பண்ண வித்தவுட் மெடிசின்ஸ் கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சில இதுகள் என்ன கார்பல் டனல் சிண்ட்ரோம் கேசஸ் ஜிடிசிஸ் கேஸ்லாம் வித் அதர் கப்பிங் அண்ட் அக்யூபஞ்சர் ரைட் வித்தவுட் மெடிகேஷன். அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டத்துக்கு வெரி ரெஸ்பான்சிபிள் அக்யூபஞ்சருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நர்வஸ் சிஸ்டம் டிஸார்டர்ஸ். ஸோ இதுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து வித் எக்ஸ்பீரியன்சஸ் அதே மாதிரி வித் அந்த மெடிசின்ஸ் என்ன மெடிசின்ஸ் யூஸ் பண்றது சில இடங்கள்ல சிலது கம்ப்ளீட் தெரப்பி அது நம்ம படிச்ச ஃபார்மகாலஜிக்கு நம்ம படிச்ச தியரிக்கு நம்ம படிச்ச மெடிசின்ஸுக்கு வித்தியாசமா இருக்கு. சிங்கிள் ஹெர்ப்ஸை கொண்டு எப்படி ட்ரீட் பண்றது இந்த விஷயம் இதுல கைட் பண்ணப்படும். நெக்ஸ்ட் டாக்டர். ரைட். இதுல உதாரணம் அக்யூபஞ்சர் எந்த மாதிரி உங்களுக்கு கைட் வழங்கப்படும். அதாவது இப்போ ஒரு சேனல் போற வே அந்த சேனல் போற வே எப்படின்றது நாங்க நோட்ஸை தந்தா இயலாது. ஆனால் ஒவ்வொரு சேனல்ஸுக்கும் நாங்க இந்த மாதிரி பாயிண்ட் லொகேஷன்ஸ்கள் காட்டுறோம் பிக்சர்ஸ்ல. அப்ப அது வந்து உங்களுக்கு வந்து வெரி ஈஸியா இருக்கும் எங்களுக்கு மெமரைஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் டாக்டர். அதே மாதிரி பேத்தாலஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீஸ் அக்கார்டிங் டு அக்யூபஞ்சர். அக்யூபஞ்சர் அடிப்படையில எப்படி டிசீஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது. இப்ப நம்ம வந்து நம்மளோட இப்ப பாத பித்த கவையோ அல்லது கூன் பல்கம் சஃப்ரா சவுதாவோ ஏதோ அடிப்படையிலயோ நாங்க வந்து எப்படி பிரிக்கிறோம், எப்படி வந்தால் நோய் உருவாகும் என்று பார்க்குற அந்த மாதிரி இவங்களோட இதுல சேனல்ஸ் ஊடாக எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆகினால் ஓர்கன்ஸுக்குள்ள என்ன மாதிரி அந்த டிசீஸ் பேத்தாலஜி வேற மேனிஃபெஸ்டேஷன் வரும். அதே மாதிரி எக்ஸஸ் அண்ட் டெஃபிஷியன்சி ஆஃப் ரெகுலர் சேனல்ஸ் அந்த 12 சேனல்ஸ்லையும் எக்ஸஸ் ஆகிறதா டெஃபிஷியன்ஸ் ஆகிறதா எப்படி பேலன்ஸ் பண்றது. அதாவது ஒரிஜினல் கியூரேட்டிவ் தியரி ரைட். இது எம்டி குரிய சிலபஸ் டார்கெட் பண்ணுது. ஸோ இது முடிக்கக்கூடிய ஆள் வந்து கம்ப்ளீட் அக்யூபஞ்சர் ரிப்பேர். அதே மாதிரி ஒரு டாக்டர் செய்யும் போது மேக்சிமம் எங்களோட மெடிசினிங் செய்யும்போது அதில் வந்து தெரபியூட்டிக் எஃபெக்ட் கூடுதலாகவும் இருக்கும் ஃபாஸ்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து கம்பரிஷன் த பேத்தாலஜி வித் கிரீக் மெடிசின் ஸ்பெஷலி வந்து கிரீக் மெடிசின்ஸ் அதாவது கிரீக் மெடிசின்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கிற விஷயத்தை பார்த்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு வந்து ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்க வந்து ஒரு கற்பனை இல்லாம நம்ம கரண்ட் இதோட வந்து கம்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இதுல அழகா விளங்கப்படுத்திருக்கும். ஸோ அதோட கம்பேர் பண்ண டிசீஸ்களை சில டிசீஸ்களை அதுக்குரிய நாலேஜ் உங்களுக்கு வழங்கப்படும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ரைட். டயக்னோசிஸ் மெத்தட் ஆஃப் அக்யூபஞ்சர். அப்போ அதில் வந்து உதாரணமாக இப்போ நாங்கள் தியரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கன்றதுக்காக எல்லாத்தையும் சொல்லுவோம். பட் வெரி இதாக நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணப்படும். உதாரணமாக டங் டயக்னோசிஸ் ஸ்பெஷலி வந்து நாங்கள் அக்யூபஞ்சரோடாகவும் எங்களோட தியரியோடாகவும் பார்த்தால் அது பொருந்தக்கூடியது. பல்ஸ் டயக்னோசிஸ் அக்யூபஞ்சரில் கிட்டத்தட்ட 24 12 பல்ஸ் டயக்னோசிஸ் இருக்குது. அப்போ அந்த இது நம்ம அப்ளிகபிள் இல்லை. அப்போ அப்ளிகபிள் இல்லாத உங்களுக்கு நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு ஆனால் அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவோம், நீங்கள் எதை செய்யணுன்றது ரைட். அதே மாதிரி 6 எக்ஸசஸ் எது எக்ஸஸ் இருக்கிறது ஒரு சேனலில் வந்து டெஃபிஷியன்ட் ஆகினால் எக்ஸஸ் ஆகினால் என்ன சிம்டம்ஸ் வரும் ரைட். இதெல்லாம் கம்ப்ளீட் தியரட்டிக்கல் பார்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ரைட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்யூபஞ்சர் பாயிண்ட் செலெக்ஷன். அக்யூபஞ்சர் பாயிண்ட் செலெக்ஷன் இந்த பிரின்சிபல்ஸ் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் மத்தாக்கள்கிட்ட இல்லை. அதாவது 5 ரூல்ஸ் என்ன, இந்த 5 ரூல்ஸ் என்ன, எப்படி ஈஸியாக டயக்னோஸ் பண்ண. உதாரணம் வந்து 5 ரூல்ஸ்ங்கிறது ஜஸ்ட் சின்ன ஒரு பார்ட். நான் நினைக்கிறேன் ஒரு நாள் மெனக்கெட்டாலே ஒரு நாள் நீங்கள் அதுக்கு டைம் எடுத்தாலே படிக்கக்கூடிய பார்ட் இந்த 5 ரூல்ஸ். இந்த 5 ரூல்ஸ் ஒரு டாக்டருக்கு தெரியுமா இருந்தால் அந்த ரூல்ஸுக்குரிய அந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு அவ்வளவும் தெரியுமா இருந்தால் ஃபர்ஸ்ட் விசிட்ல ஒரு வார பேஷண்டோட நீங்க அதை என்னன்னு கண்டுபிடிக்காம அதுக்குரிய பாயிண்ட்ஸ் தெரியாம ட்ரீட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 1/3 பார்ட் அந்த இடத்துல முடியும். இந்த 5 ரூல்ஸ் நீங்க சரியா செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியாமலே பாயிண்ட்ஸ். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேஷண்ட் விசிட் வருது, ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியல் நீங்கள் அக்யூபஞ்சர் செய்யறதுனால நார்மலாக வந்து ஒரு 3 or 4 நீடில் 5 நீடில் தான் நாங்கள் நீட் பண்ணணும். என்றால் பேஷண்ட் வந்து அக்யூபஞ்சருக்கு அடாப்டபிளா இல்லையா ரைட். சில கேஸ் இருக்கு, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பிறகு. அப்போ அப்படியான விஷயங்கள் இதில் மென்ஷன் பண்ணப்படும். அப்போ அதை நீங்கள் வந்து 5 ரூல்ஸை ஃபுல்லாக டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா
ஆரம்பத்திலே நீங்க வந்து பிழையா இல்லாம கரெக்டான கம்ப்ளீட் இல்லாட்டியும் ஒரு இன்கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விசிட் என்ன செய்யுங்க வாரத்துக்கு இடையில உங்களோட கையில் இருக்கிற நீங்க போன்ல இருக்கிற பிக்சர்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ வெரி ஈஸியா இருக்கும். போன்ல ஃபோல்டர்ஸ் அடிப்படையில் நீங்க ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ் போட்டு வச்சீங்களா இருந்தால் பேஷண்ட் வந்த உடனே ஓப்பன் பண்ணியாச்சு, நீட் பண்ணியாச்சு. வெரி ஈஸி. இப்போ இந்த வே வந்து நீங்க கட்டாயம் எல்லாம் தலைக்குள்ள வைக்கணும் அவசியம் இல்லை. வெறும் போன்ல சில ட்ரிக்ஸுகளையும் சில ஷார்ட் டேர்ம்ஸுகளையும் அப்ரிவியேஷன்ஸ்களையும் நீங்க மெமரைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா செய்யலாம். அதே மாதிரி கன்ஃப்ளூயன்ட் பாயிண்ட் ஒவ்வொரு சேனலுக்கும் கன்ஃப்ளூயன்ட் பாயிண்ட் இருக்குது. லியோ கனெக்ட் இந்த பாயிண்ட்ஸ் விளவும் அந்த தியரில் இல்லை. இது ஒரிஜினல் ட்ரீட்மெண்ட். அதாவது கம்ப்ளீட்டா நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு முன்சிஜ் முஷில் தெரப்பி அல்லது ஒரு ஒரு பேத்தாலஜி ஒன்று உருவாகமா இருந்தாலும் ஒரு இம்பேலன்ஸ் வருமா இருந்தாலும் அதை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்ல மெச்சூர் பண்ணி அவுட் பண்ணி இப்படி கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் செய்யற ப்ரொசீஜர் தான் இது அக்யூபஞ்சர்ல. நெக்ஸ்ட் ரைட். சில டிசீஸ் இப்படிதான் உங்களுக்கு அந்த நெகமா உங்களுக்கு ஒரு 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 சில டிசீஸ்களை போட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ் இந்த மாதிரி தான் வரும். உதாரணம் பாருங்க, ஹெமிப்ளஜியா, ஹெமிபெரசிஸ், ஸ்ட்ரோக், ஃபேஸ் இப்படி இருக்குமா இருந்தால் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்று வேற மேலுக்கு அது உங்களுக்கு ஃபெமிலியரான பாயிண்ட்ஸ் அவ்வளோ ஈஸியாக போடுவோம். அடிக்கடி நீல் பண்ணி பண்ணி வெரி ஃபெமிலியரான பாயிண்ட்ஸ் அவ்வளோ ஜஸ்ட் நோட்ஸாக போடுவோம். அப்போ அது உங்களுக்கு விளங்கும். இப்போ உதாரணமாக டியூ 20 எக்ஸ்ட்ரா 6 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே அது ஈஸியாக ஃபர்ஸ்ட்ல இருந்து கைட் பண்ணப்படும். அதே மாதிரி டிஜிட்டல் பாயிண்ட்ஸ் இன்னொன்று தான் டிபின்னு போடுறது. அது எவ்வளத்தை இதெல்லாம் ஏன் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு வெளியே விளங்கப்படுத்தப்படும். ரைட். அதுக்கப்புறம் இப்போ எப்படியான கேஸ்கள் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுவீங்க. பண்ணிட்டு ஃபேஸில் எந்தெந்த இடத்துல நீல் பண்ணணும்ன்றது அதில் உதாரணமாக பாருங்க. அதில் ஃபுல் தியரி இருக்கும். இப்போ உதாரணமாக பாருங்க, மேலுக்கு ஸ்டொமக் 8 ஒரு பாயிண்ட் ST8 ஸ்டொமக் 8. ரைட். அப்போ அதை எப்படி நீடில் பண்ணணும்னு பார்த்து பாருங்க. 0.5 இன்ச். ரைட். 0.5 இன்ச். ரைட். ஹொரிசன்டலி ஹெச்ங்கிறது ஹொரிசன்டல். இதெல்லாம் உங்களுக்கு அந்த அப்ரிவியேஷன் ஆரம்பத்தில் விளங்கப்படுத்தப்படும். நோட்ஸ் தரப்படும். அந்த நோட்ஸை வாய்ச்சி இந்த பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த படத்தை பார்த்தவருக்கு ஃபுல் நோட்ஸும் தலைக்க வரும். அண்டரோ போஸ்டீரியர்லி நீடில் பண்ற பாயிண்ட்ஸ் அதாவது டிரெக்ஷன். ரைட். இது எவ்வளவு இருக்கின்றது மேலுக்கு மென்ஷன் பண்றீங்க. 0.52 லேட்டரல் டு த கோர்னர் ஆஃப் த ஆன்டீரியர் ஹேர்லைன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் விளங்கப்படுத்தப்படும். இந்த இதுல உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படும். எவ்வளவு தெரியுங்க. அதுக்கு பிறகு தெரபியூட்டிக்ஸ் வரக்குள்ள இந்த மாதிரி தான் போட்டோஸ் வரும். அப்ப அதுல வந்து ஆரம்பத்துல விளங்கப்படுத்துனது இப்படி போட்டோஸா வரும்போது நீங்க ஈஸியா வந்து பாயிண்ட் எப்படி நீல் பண்ணணும், எந்த அளவுல எந்த ஆழத்துல நீல் பண்ணணும், எப்படி பண்ணணும் இதெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரெட்ல போட்டு ஸ்ட்ராங் ஸ்டிமுலேஷன் கேன் பி கிவன் டு LIFO. அப்படியான விஷயங்கள் இதுல மென்ஷன் பண்ணணும். டேஞ்சரஸ் பாயிண்ட்கள் நான் பிறகு காட்டுறேன். ரைட். நெக்ஸ்ட் பிக்சர். Next slide, please. ரைட். இப்படி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு தரப்போற, அதாவது இப்போ நர்வஸ் சிஸ்டம் தனியே அதுக்குரிய டிசீஸ்கள் என்னென்ன ஸ்கின் எடுத்தாங்க. உதாரணம் பாருங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ இங்கே எங்களை ஹாஸ்பிட்டல் கிளினிக்ஸ்கள்லையும் ப்ரைவேட்லையும் ஏர்டிகாரியா ஸ்கின் டிசீஸ் எல்லாம் அக்யூபஞ்சர்ல வெரி இஃபெக்டிவா ட்ரீட் பண்றோம். இப்போ உதாரணம் நம்மள்ட்ட நல்ல பேக்கேஜ் இருக்கும், எங்களோட ட்ரீட்மெண்ட் சைடில் இருக்கும். ரைட். எங்களோட சைடில் ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ் இருந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம், அந்த இப்போ நான் என்ன சொல்றேன் என்றால், இப்போ இச்சிங் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் சிட்டிங்கோடைய அநேகமான இச்சிங் கண்ட்ரோல் ஆகும். ரைட். இந்த இதெல்லாம் எக்ஸாம்பிள். ரைட். ரைட். எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ்கள் சிலது இந்த மாதிரி நேச்சுரல் ஃபோட்டோஸ் வரும். ரைட். பிளட் டிஸார்டர்ஸ் இப்படி ஒவ்வொரு இதுகளுக்கு வரும். ரைட். அதே மாதிரி டெக்னிக்ஸ் என்னென்ன யூஸ் பண்றோம் அக்யூபஞ்சர்ல, எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், மொக்ஸா. ரைட். மொக்ஸான்ற என்ன, அதை எப்படி அப்ளை பண்ற, என்னதுக்கு அப்ளை பண்ற, ரைட். டோனிஃபிகேஷன் எப்படி செய்யற, செடேஷன் எப்படி செய்யற, என்ன சந்தர்ப்பத்தில் செய்யற,
ஹீமோபங்க்சர், அதாவது ஹோமியோபதி மெடிசின்ஸ், சாரி பிளட் எடுத்து பங்க்சர் பண்ற ப்ரொசீஜர். ஹோமியோபதி மெடிசின்ஸை நாங்கள் வந்து எப்படி பங்க்சர் பண்றோம், சில இடங்கள் ஹோமியோபதி மெடிசின் உதாரணமாக சல்ஃபர் ஸ்கின் டிசீஸ்க்கு யூஸ் பண்றது. அப்போ சில ஸ்கின்ல ஹோமியோ பங்க்சர் செய்யணும், சல்ஃபர் எடுத்து பங்க்சர் பண்ணணும், லோங்கில் ஒர்க் பண்றது. அப்போ அதில் எது இஃபெக்டிவ், எப்படியான கண்டிஷன்ஸ்ல செய்யறது, இந்த விஷயம் எல்லாம் நாங்கள் இதில் கிளீனாக வந்து கைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதே மாதிரி ஸ்பெஷல் அக்யூபஞ்சர் தெரப்பிஸ் இதுக்குள்ள வந்து ஸ்கல்ப் அக்யூபஞ்சர் தலையில் உள்ளது, ஒரிகுலோ தெரப்பி, ஃபுட் அக்யூபஞ்சர், ஹேண்ட் அக்யூபஞ்சர், அக்யூபஞ்சர் அனஸ்தீசியா, இந்த மாதிரி இதுகள் செய்கிறது. இது கைட் பண்ண பாடம். இப்போ ஸ்பெஷலாக வந்து காலில் கொடுக்குறது, அதாவது ரிஃப்ளெக்ஸோ தெரப்பி இந்த ஃபுட் அக்யூபஞ்சருக்குள்ள கிளியராக வழங்கப்படுது. ரிஃப்ளெக்ஸோ தெரப்பி கையில் காலில் வந்து அப்போ அதிகமான வர்மா பாயிண்ட்ஸ்கள், அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ்கள், இந்த டைமில் சில நேரம் கம்பைன் பண்ணி கூட கப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வழங்கப்படுத்தப்படும். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ரைட், அப்போ இதில் இப்போ நாங்கள் வந்து கூடிய அளவு கவனம் செலுத்துவோம் இதன் அடிப்படையில் என்றால் உண்மையிலேயே ப்ராக்டிக்கலாக வந்து சக்ஸஸ். நான் சொன்ன ஸ்கின் கேசஸ், ரைட், அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் சேஞ்சஸ். இப்போ அதில் வந்து ஆர்த்ரைட்டிஸில் பாயிண்ட்ஸ் வழங்கப்படுகிற டைமில் சில கேஸ், உதாரணமாக ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ் போகும்போது அந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தமான முழு அந்த பேக்கேஜும் சில அப்படி டிசீஸ்களுக்கு இதுக்கு என்ன எக்ஸ்டர்னல் தெரப்பி, வேறு என்ன செய்கிறது, எப்படி சக்ஸஸை பார்க்குறது, இதில் பெத்தோஃபிசியோலஜி என்ன, ரைட், அதை எப்படி நம்ம கியூர் பண்ணுறதுன்றது ஈஸி வேல வித் சிங்கிள் ட்ரக்ஸ் சொல்ல உங்களுக்கு வழங்கப்படுத்தும். ஏன்னா சிங்கிள் ட்ரக்ஸில் கூடிய அளவுக்கு நாங்கள் கவனம் செலுத்துகிற காரணம் என்னென்றால் அதுதான் பெஸ்ட் வே. அதாவது இப்போ யுனானியோ அநேகமாக நான் பார்த்த அடிப்படையில் யுனானியில் வந்து குவாலிட்டிஸ் படிப்பிக்கப்படுது. டிசீஸோட குவாலிட்டி என்ன, ஓகண்ட குவாலிட்டி என்ன, ஹெர்ப்ஸோட குவாலிட்டி என்ன. நான் அநேகமாக சித்த டாக்டர்ஸோட கன்சிடர் அடிப்படையில் அந்த குவாலிட்டிஸ்ங்கிறது உண்டு அங்கே இல்லை. அதாவது ஹெர்ப்ற குவாலிட்டி என்ன, இது ஹொட்டா, கோல்டா, மொய்ஸ்டா, ட்ரையா, எப்படி ஒர்க் பண்ணலாம். அப்போ நிறைய பேர் அதில் வந்து கேட்பாங்க, ரைட். அப்போ அந்த குவாலிட்டிஸ்களை வச்சு தான் எங்களை ட்ரீட்மெண்ட் போகுது பிரதானமாக. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட். அதைத்தான் பழைய காலத்தில் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபிசிஷியன் செஞ்சாங்க. ஸோ கூடிய அளவுக்கு கைட் வந்து சிங்கிள் ட்ரக்ஸுகளை வச்சு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது போகும், ரைட். இப்போ இதில் வந்து கம்ப்ளீட் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு அக்யூபஞ்சர் மட்டும் இல்லை, சில ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வழங்கப்படும். அதே மாதிரி நாங்கள் வந்து எனி டைம்ஸ் உங்களோட டவுட்ஸுகள் கிளியர் பண்ண போடுறது வளமையாக வந்து சில பர்சனல் ட்ரீட்மெண்ட் பேக்கேஜஸ்லாம் கேட்பாங்க, அதுகள் செய்வோம், ரைட், கைட் பண்ணப்படும். மற்றது கூடிய அளவுக்கு ப்ராக்டிக்கலாக அவங்கள அதாவது நீல் பண்ண வச்சு அனுப்புற அளவுக்கு தான் இந்த கோர்ஸ் இருக்குது. அதில் பிரதானமாக வந்து ட்ரிங்கோ பேஸ் பண்ணும்போது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். சில நேரங்களில் பெட்டிக்குலோ கல்முனை ரீஜன்லையும் சில ப்ராக்டிக்கல் அரேஞ்ச் பண்ணப்படும், ரைட். ஓ ரைட் டாக்டர். டாக்டர் கண்டினியூ பண்ணுங்க நீங்க. Okay, sir. Thank you very much. It was an informative session. And dear participants and doctors, if you have any doubts, you can ask now. Okay, then if there are no any queries, we can end the session. Acupuncture course will commence by next week, and we will inform regarding the date of commencement in the group. So keep in touch with us, and thank you, doctor, for the useful session. So we'll wind up the session. Okay. Okay, so thank you very much. Good luck.